அதாவது முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் என்று சொன்னால் செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறீங்க. 2019 தேர்தலில் 5 வேட்பாளர்கள் தான் முஸ்லீம் வேட்பாளர்கள். அது 2024 குறைச்சி 3 ஆக்கிட்டீங்க. அது அப்போ முஸ்லீம்கள் நாம் தமிழர் கட்சியில் சிறுபான்மையர் ஆக்கப்படுறாங்களா? இல்லையே, 3 வேட்பாளர் இல்லையே. நம்ம எத்தனை, நான் முதல்ல 5 வேட்பாளர்கள் 40 தொகுதியில் 5 வேட்பாளர் கொடுத்தோம். மறுபடியும் அதே 5 வேட்பாளர் கொடுத்தோம், குறைக்கல. 2026 இதோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? 2026 அதே தான். நான் முதல்ல 12 சீட்டு கொடுத்தோம், அதே தான் இப்பவும். நீ ஓட்டு போடுறதுக்காக நான் நிக்கல, என் பிறவி கடமை செய்யறதுக்காக தான் இருக்கேன். நீ போடு, போடாம போ. இப்ப கூட நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இப்ப எல்லாரும் கவனிச்சுக்கிறீங்க. என் தங்கச்சி அனீஸ் இருக்கல, இல்ல என் தம்பி இருக்கல, ஒரு தம்பி இருக்கான்னு வச்சுங்க. இப்ப மதுரையில் ராமநாதபுரத்தில் சிவகங்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நான் ஒரு இஸ்லாமிய தம்பியோ தங்கையோ நிறுத்துறேன்னா ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு 2 இடத்துல தான் ஆண் வேட்பாளர்களை நிறுத்திருக்கேன். அதிகப்படியா எங்களுடைய இது ஒடுக்கப்பட்ட வீழ்த்தப்பட்ட சமூகங்களில் இருந்து மேலெழுகிற குரல் பெண்ணின் குரலா இருக்கணும், உரிமைக்காக ஒழிக்கிற குரல்னு எங்களுடைய கோட்பாடு. அது நீங்க ஒரு வீடு இடிக்கப்படும் போது முதல்ல யார் கதறி அழுவா? தாய். ஒரு நாடு அழிக்கப்படும் போது முதல்ல யார் அழுவா? பெண். உங்களுக்கு நியூசிலாந்தினுடைய ஆதி பழங்குடி மக்களினுடைய பிரதிநிதியா ஒரு பெண் பாராளுமன்றத்தில் பேசும்போது அது எவ்வளவு தூரம் வீச்சை தந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்கு எழுகிற குரல் பெண்ணா இருக்கணும்னு. அதுல இங்க பாருங்க, இப்போ ஒரு இடத்துல, இப்ப மதுரையில ஒரு தொகுதியில தெற்குல நான் இஸ்லாமிய ஒரு தம்பியை நிறுத்துறேன், ஒரு தங்கச்சி நிறுத்துறேன்னா இஸ்லாமிய மக்களின் வாக்கு எனக்கு போடுவாங்கன்னு இல்லை. அங்க எல்லாரும் இஸ்லாமியர் தான் போடுவான். ஆனா எந்த பிற சமூகம் யாரு நிறுத்துற இஸ்லாமியருக்கு போடுது, அதுலதான் என்னுடைய வெற்றி இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்துற இஸ்லாமியரோட நிக்க போறியா, பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்துகிற இஸ்லாமியரோட நிக்க போறியாங்கிறதா மற்ற சமூகங்களுக்கு முன்பு. தீய அரசியலுக்கு துணை போக போறியா, தூய அரசியல் மலர கூட நிக்க போறியா, ஊழல் லஞ்சத்தின் பக்கம் நிக்க போறியா, உண்மையின் நேர்மையின் பக்கம் நிக்க போறியா? நீ உன் பிள்ளைய வாழ்றதுக்கு வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற, நான் வாழ்றதுக்கு நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ கார் வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற, காசு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற, நான் சுவாசிக்க நல்ல காத்த வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ இப்ப இதை யாரு பக்கம் நிக்க போறாங்கிறதான் கேள்வி. அதனால வாக்கை குறி வச்சு நான் இந்த பயணத்தை தொடங்கல. என் மக்களின் வாழ்க்கையை கவனத்தில் வச்சுட்டு தான் நடக்கிறேன். அதேதான். எங்க உங்களுக்கு தவறான புள்ளி விவரத்தை யாரோ கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்தாருன்னு. 2021 12 சீட்டுகள் கட்சியின் மூலியமாக கொடுக்கப்பட்டது. உங்கள் தகவலுக்காக 2021 12 சீட்டு கொடுத்துரும், 12 சீட்டு கொடுத்துரும். அவர்கள் தகவலுக்காக நன்றி. ஓட்டு போடலைன்னா கோச்சுக்கு மாத்தி சீட்டு கொடுக்கறதுக்கு திராவிட கட்சி இல்லது. நீ அண்ணன்ட்ட கேட்கிற 12 சீட்டு கொடுத்த அண்ணன்ட்ட கேட்கிற, எல்லா இஸ்லாமிய ஒரு சின்ன தூண்டில போட்டு புழுவை மாட்டி மொத்தம் பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒரே 20 சீட்டு, மொத்தம் 40 சீட்டுல நம்ம 5 சீட்டு கொடுத்தோம் பாராளுமன்றத்துக்கு. 5 இஸ்லாமியருக்கு கொடுத்தோம். அவரை எடுத்துக்கிறங்க, திமுக எடுத்துக்கிறேன். 40 சீட்ல எத்தனை சீட்டு இஸ்லாமியருக்கு? ஒரு சீட்டும் திமுக இருந்து கொடுக்கல. கூட்டணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். நல்லா விளங்கிறியா? அது இல்ல அவருக்கு விளங்க. அந்த ஒரு சீட்டும் நவாஸ்கனி இருக்காங்கல்ல, அவர் திமுக உறுப்பினர். திமுகவுக்கு சீட்டு கொடுத்து அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொடுத்த மாதிரி காட்டி உதயசூரியன் அதானே ஒரு சீட்டை போட்டு மொத்த ஓட்டையும் வாங்கிட்டு போன பெருந்தகை அவர் தான். இதுக்கு எப்படி உதாரணம் சொல்றது? ஒண்ணு இல்ல, வக்பு வாரிய சட்டம் அந்த சொத்து பிரிக்கிறதுக்கு நீங்க பேசுங்கன்னு என்கிட்ட சொல்றாப்ல அவரு. ஏங்க நீங்க தானங்க, நீங்க பேசுங்க பின்னுறுதியில என்ன கொடுமையா அமைச்சர் நீங்க தான் பேசணும். அந்த மாதிரிதான் இருக்குது. அது முஸ்லீம் லீக் சார்பாக வேலூர் மாவட்டத்தில் காலம் தோன்ற நிப்பாட்டப்பட்ட அந்த வக்பு வாரியத்தில் அண்ணன் கேட்டதுக்கு தான் அவன் திணறினா. அப்ப இந்த அறநிலைத்துறையில ஒரு 2 அது சரிபார்க்க 2 இஸ்லாமியரை பதவியில் அமைத்தி ஆனவன் திணறிட்டான். புரியுதுன்னு நினைக்கிறேன். பாரம்பரியமாக வேலூர் மாவட்டத்தில் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நிறுத்தக்கூடிய ஒரு வேட்பாளரை ராமநாதபுரத்திற்கு மாற்றவிட்டு பிஜேபியின் நயினார் நாகேந்திரனை மோதி நீ ஜெயித்து வந்து பாருன்னு நம்மளை தெருவில் விட்ட கட்சி தான் திமுக.